நேயர்களை வணக்கம். ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அரசிற்கும் மக்களுக்கும் பாலமாய் திகழக்கூடிய இந்த புகார் பெட்டி நிகழ்ச்சியில் உங்கள் புகார்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் திரையில் தெரிகின்ற எண்ணான 042431131361 என்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றால் உங்கள் புகார்களை கடிதம் மூலமாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி புகார் பெட்டி, ராஜ் தொலைக்காட்சி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000 என்ற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை அனுப்பலாம். நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக வந்திருக்கும் சிறப்பு விருந்தினரை வரவேற்றிருவோம். சட்டம் சார்ந்த பிரச்சனை மற்றும் சமூகம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கும் வழக்கறிஞர் திரு மணி கங்காதரன் அவர்களை வரவேற்றிருவோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நிலங்கள் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துட்டே தான் இருக்குது. அவங்க தங்களுடைய இடத்த என்ன சொல்கிறது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை அப்பா அம்மா அவங்க அளந்து கொடுத்து அந்த காப்பி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அது மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஒரு 20 வருடங்களுக்கு பிறகு வீடு கட்டுறதோ இல்லை யார்ட்டையாவது விற்கிறதோ அப்படிங்கிற சூழ்நிலை எடுத்து பார்த்தா அதில் பக்கத்தில் இருக்கவங்க ஆக்கிரமிப்பு அவங்க பேரில் பாதி இருக்கும், இல்லைனா விற்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்போ மக்கள் தங்களுடைய இடத்த எப்படி பாதுகாத்துக்கணும், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்னு சொல்லுங்கள் சார். ஒரு சொத்துன்றது ஒன்று பட்டா மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும். ஒரு பூர்வீக சொத்தாக இருக்குன்னா, பல தலைமுறையாக இருக்குதுன்னா பட்டா மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவங்க அப்பாவுக்கு வரும், தாத்தாலேருந்து அப்பாலேருந்து இவங்களுக்கு வரும். பட்டாவை வச்சு பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க, பாகப்பிரிவினை பண்ணியிருப்பாங்க. அந்த பாகப்பிரிவினை அடிப்படையில் இவங்களுக்கு ஜெக் பந்தியை விட்டு பிரிப்பாங்க. இவங்களுக்கு இத்தனை கிரவுண்டு, இவங்களுக்கு இத்தனை கிரவுண்டு, விவசாய நிலம் இத்தனை ஏக்கர்னு பிரிப்பாங்க. இது ஒரு வகை. கிரயமாக வாங்கி இப்போ கிரயமாக சேல் டீட் மூலிமா பிரிக்கிறது, அது ஒரு வகை. இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் என்னென்னா, பட்டா மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் சரி, நம்ம பாகப்பிரிவினை பண்ணி அந்த பட்டா நம்ம லீகலேயர் யார் யார் இருக்காங்களோ அந்த பார்ட்டிஷன் பண்ண பிறகு அவங்க அப்படியே பட்டாவை மாற்றிக்கணும். ஓகே சார். ஓகேவா? இதில் என்ன பெரிய இன்றைக்கி வர பிரச்சனை என்னென்னா, பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க மாட்டாங்க பட்டாக்கள் எதுவுமே. இல்லை பார்ட்டிஷனே பண்ண மாட்டாங்க. நீ இந்த இடத்த வச்சுக்கோ, நான் இந்த இடத்த வச்சுக்கிறேன்னு சொல்லி வாய்க்குள்ளே அவங்களே பேசிப்பாங்க. அது பிரச்சனைகள் அவங்களுடைய கல்யாணம் ஆகி பசங்க வர சொல்ல பிரச்சனை ஆகுது. அப்போ உனக்கு இந்த இடம், எனக்கு இந்த இடம் சொல்ல, இப்போ இவங்க வச்சுக்கிற இடம் ரொம்ப முக்கியமான இடமா இருக்கும். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும், சண்டை வரும். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பேப்பர் தான் பேசும். இப்போ இன்றைக்கி அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தெளிவாக எழுதுவாங்க. ஒரு இதுவை தெளிவாக எழுதுவாங்க, நம்ம பார்க்கலாம். இப்போ தெளிவான எப்படின்னா, அந்த வரிகள் இன்னாருடைய மகன் இன்னார் இதுன்னு சொல்லி தெளிவாக எழுதுவாங்க. ஆனால் இன்றைக்கி கூட டாக்குமெண்ட் அப்படி எழுத முடியாது. அன்றைக்கி அப்படி எழுதக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்த்துருக்கோம். எந்த பகுதியில் இருக்குது, ஆமாம், அந்த ஜெக் பந்தியோட பிரிப்பாங்க. ரோடு இருக்கா, ஆமாம், இன்னைக்கு இந்த ஜெக் பந்தியோட போட்டு எழுதுவாங்க, ரோடு இது என்ன இருக்குது, இது இருக்குன்னு. ஆனால் இன்றைக்கி ஜெக் பந்தி எல்லாம் நிறைய தவறுகள் வருது. அதே அந்த இதுவை தவிர்க்கணும். ஜெக் பந்தி எடுத்து முக்கியமான தொழில்நுட்பம் வந்ததுனால இருக்கிற இடத்துல இருந்து எல்லாமே பண்ணலாங்கிற ஒரு காரணத்தினால இந்த மாதிரி தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக சார். நீங்கள் இப்போ இன்றைக்கி பட்டா, இப்போ நீங்கள் பட்டா கூட பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பதிவிறக்கம் பண்ணி நீங்கள் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஆன்லைனில் பண்ணுறோம், நம்ம பாகப்பிரிவினை வச்சு பண்ணுறோம், லீகல் ஏரை வச்சு பண்ணுறோம், எல்லாத்தையும் வச்சு அப்டேட் பண்ணுறோம் வச்சிங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த அப்டேட் பண்ணோன்னே என்னென்னா, அப்புறம் யார்கிட்ட போவோம், சர்வேர், விஓஆர்ஐ. இப்போ நீங்கள் அவங்கள பார்க்காம நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணிட்டீங்க, பணம் கட்டிங்க, உடனே மாறிச்சு நீங்கள் எங்கே கேள்விப்பட்டீங்களா? அப்படி எங்கேயுமே மாறாது. நீங்கள் திருப்பி நீங்கள் விஓவை பார்க்கணும், ஆர்ஐயை பார்க்கணும், சர்வேரை பார்க்கணும், திருப்பி அவங்க அளக்கிறதுக்கு அவங்க பின்னாடி அலையணும். மற்றொரு கேள்வி ஒன்று சார். இப்போதான் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை பேப்பரில் ஸ்டாம்ப் போட்டியில் நிறைய பேர் இடத்த எழுதி கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் இப்போ இருக்க நிலைமையில் அது செல்லுங்களா? செல்லாது சார். இப்போது நீங்கள் சட்டப்படியாக ஒரு இடம் உங்களுக்கு சொந்தமாகனா, ஒன்று சேல்டி இருக்கணும், இல்லை ரெண்டாவது பட்டா உங்கள் மூதாதையிலேருந்து வந்தால் பட்டா மூலிமா யாருன்னா விற்கிறாங்கன்னா அந்த பட்டா உங்கள் மேலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். 2 விதமாக தான் சொத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ இது இல்லாமல் வேறு நான் அனுபவிச்சிருந்தேன், நான் பார்த்துட்டு இருந்தேன். இல்லை, அந்த 90 காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட இடத்த இவங்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை பேப்பரில் அவங்களோட டீட்டெயிலாம் போட்டு எழுதிட்டு ஸ்டாம்ப் போட்டு பக்கத்தில் சாட்சிக்காக இந்த பக்கம் 3 கையெழுத்து, இந்த பக்கம் 3 கையெழுத்து அப்படி வாங்குவாங்க. அந்த மாதிரி அப்போ வாங்கினது இது வரைக்குமே நிறைய பேர்த்துக்கு விவரம் தெரியாமல் இப்போ எடுத்து பார்த்துட்டு, இல்லை இது என்னோட இடம், இவங்க எனக்கு விற்றுட்டாங்க, இப்போ அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்போ இதுக்கு உண்டான தொகை கேட்குறாங்க பெரிய அளவில் அப்படின்ட்டு அப்பயும் ஒரு தொகை கொடுத்து அவங்க விற்றுருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்டாம்ப் பேப்பர் மூலியங்கிறதுனால இது செல்ல மாட்டேங்குதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு என்ன மாதிரி வழிகள்லாம் இருக்குது சார்? சார், நீங்கள் அந்த ஒன்றும் சொத்து பதிஞ்சாதான் சார் உங்களுக்கு சொந்தம். நீங்கள் வெறுமனை எழுதுனீங்கன்னா அந்த பேப்பர் வச்சு பதிய முடியுங்களா?
பதிய முடியாது. இப்போ கூட பதியன்னா அவங்க ஓனர்ஷிப் பேர் அவங்க வர சொல்லுவாங்க. ஓகே சார். இப்போ யார் விற்றாங்களோ அவங்க ஓனர்ஷிப்பு அவங்க வரணும். அவர் இறந்தாருன்னா அவங்க லீல இறந்து சைன் பண்ணணும், அப்போ தான் செல்லும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. நந்தகோபால் சார். நந்தகோபால், எந்த மாவட்டம்? திருவள்ளூர். உங்கள் புகார் சொல்லுங்கள். என் புகார் என் நண்பருக்கு கேட்டாரு, அது கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன். இல்லை, எந்த புகாருக்காக கால் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. ஆமா சார். என்ன புகார்னு சொல்லுங்க ஐயா. நண்பருக்கு ஒரு கோர்ட்ல வாகன விபத்து இது வந்துச்சான், ஜட்ஜ்மெண்ட். கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா ஆரம்பத்துல இருந்து? நண்பருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது சார். சரிங்க ஐயா. அவன் இது 17 வருஷமா நடந்ததுதான். இது ஜட்ஜ்மெண்ட் போன வருஷம் வந்ததுதான். கொஞ்சம் தெளிவா இல்லைங்க ஐயா, கொஞ்சம் தெளிவா பொறுமையாக சொல்லுங்க. விபத்து நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அது 17 வருஷம் கேஸ் நடந்ததுதான். சரிங்க, எதுக்காக கேஸ் போட்டாங்களா? வாகன விபத்து சார், அதனுடைய இது வாங்கி கொடுக்குறது பணப்பலன். சரிங்க ஐயா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய வழக்கறிஞர் அவர் வழங்குவார். ஐயா வணக்கம். வணக்கம் சார். இப்போ எம்சிஓபி கேஸ் போட்டிருப்பாங்க, எந்த சப்கோர்ட்டில் நடந்துச்சு? இது 6வது கோர்ட்டில் நடந்ததுதான். இப்போ அவருக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு? இப்போ என்ன வேணுமா? பணம் ஒன்றும் அதிகமாக வேணுமா? இல்ல அந்த பணத்தை இன்னும் வாங்கி கொடுக்கலையா, 1 வருஷம் ஆச்சா. ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுல? ஆமா. ஜட்ஜ்மெண்ட் வந்தால் பணம் அன்றைக்கே கொடுத்துருப்பாங்களே? இல்லையில, இன்னும் கொடுக்கலீங்களாமா? நீங்கள் அவங்க அட்வொகேட் யாரும் அவங்கள போய் கேட்க சொல்லுங்கள். அவர் கேட்டாக்க நான் வாங்கி தரேன் தள்ளின்னு போயிருக்காரு. இல்லை சார், ஜட்ஜ்மெண்ட் என்னைக்கு வருதோ அது 1 வருஷம் ஆச்சு சார். இப்போ இன்சூரன்ஸ்காரங்கிட்ட கேட்டிருப்பாங்க. இன்சூரன்ஸும் இவங்களும் வந்து இவ்வளோ பணம் தரேன்னு சொல்லி 2 பேரும் சமாதானமாக மியூச்சுவலாக ஒரு அக்ரிமெண்ட், ஒரு அஃபிடவிட் வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க கோர்ட்டில். அதன் பிறகு தான் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும். ஐயா உடனே நிகழ்ச்சி முடிஞ்சு உங்க தொடர்பு கொள்றேன் ஐயா. அதான் நேரடி வந்து பார்க்கலாமான்றதான். வாங்க நீங்க நிகழ்ச்சி முடிஞ்சு உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. சரிங்களா? அப்போ உங்களுடைய விளக்கங்களை தெளிவாக கொடுங்க, அதுக்கான தீர்வு வழங்குவாங்க. சரி சரி. நிகழ்ச்சி கிடைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க ஐயா. சரி சரி. சார், அழைப்பாளருக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க அந்த வெள்ளை பேப்பரில் வந்து அது வந்து செல்லாது சார். ஓகே சார். இப்போது உங்களுக்கு வந்து வெள்ளை பேப்பரில் அந்த காலத்தில் வந்து அவங்க பட்டா கிட்டா மாற்றினாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதுவுமே மாற்றாமல் இருந்தாங்கன்னா அது செல்லாது. மாற்றாமல் இந்த வெள்ளை பேப்பரில் மட்டும் வச்சுருந்தாங்கன்னா அது செல்லாது. அது ஓகே சார். ஓகே. அதனால் வந்து எந்த ஒரு சொத்தும் நம்ம வந்து சரி வாங்கின சொத்துன்னு மட்டும் கிடையாது. இப்போ நம்ம பூர்வீக சொத்து இருந்தால் கூட அதை அவங்க யார் பாகப்பிரிணை பண்ணி அவங்கவுங்க பேரில் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம், இன்றைக்கி இடம் விலை ஏற வர எங்கே இருக்கிற லேண்டு புரோக்கருங்க, அங்கே ரியல் எஸ்டேட் பண்ணுறவன் எல்லாமே வந்து இதெல்லாம் கண்கொத்தி பாவம் மாதிரி அழிஞ்சுன்னு இருக்கானுங்க. ஏன்னா இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கிறது ஒரு புறம் இருந்தாலும், புதுசாக வாங்கக்கூடிய நிலத்தை வந்து நிறைய பேர் வந்து நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் நிறைய ஏமாற்றல். அப்போ ஒரு புது இடம் வாங்கினா என்னென்ன வழிமுறைகள் அவங்க? சார், ஒரு இடம் வாங்கினா 40 வருஷம் ஈஸி பார்க்கலாம் சார். சரிங்க. இந்த 40 ஆண்டுகளாக எதனா பிரச்சனை இருக்கான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அப்புறம் அந்த டாக்குமெண்ட்டில் வந்து ஏதாவது லோன் வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும். சப்போஸ் வந்து மறைமுகமான லோன் இருக்குது, நேரடியான லோன் இருக்குது, மார்ட்டேஜ் அடமானம் பண்ண லோனுன்னு ஒன்று இருக்குது. சார், அடமானம் பண்ணாமல் சில பேர் வந்து அவங்க ஊர்லேயே ஒரு வட்டி கொடுத்துருப்பாங்க, அவங்க கையில் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. பட் அது வெளியே தெரியாது. அதேமாதிரி வந்து பேங்க்கில் லோன் வாங்கினா கூட அது வெளிப்படையாக அந்த இதில் ஷோ பண்ணாது ஈஸியில். அதையும் நம்ம செக் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்த விசிட் பண்ணணும். நேரடியாக அந்த இடத்துக்கு விசிட் பண்ணி அந்த இடத்துல விசிட் பண்ண சொல்ல சில பேர் உண்மைகள் சொல்லுவாங்க. அது என்னென்னு இந்த மாதிரியான சூழ்நிலையை பார்க்கணும். அதோட பொறுத்தவரையும் அந்த யார் ஓனர்ஷிப்புன்னு பார்க்கணும். அந்த உண்மையான ஓனர்ஷிப் அவங்க தான் பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம வாங்கணும். அப்போ தான் அந்த இது செல்லும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் சார், நான் சந்தானலட்சுமி துறையூர் தாலுக்காலேருந்து பேசுகிறேன் சார். எந்த தாலுக்காமா? துறையூர், திருச்சி மாவட்டம், துறையூர் தாலுக்கா. சொல்லுங்கம்மா, என்ன புகார்? சார், 1978 வந்து அப்பா ஒரு வயல் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சரிங்கம்மா. அந்த பத்திரம் வந்து ஸ்டாம்ப் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அன்னைய டேட்ல பத்திரம் பண்ண எல்லா பத்திரமே போயிடுச்சு. அப்போ வந்து 2011 பேச்சு மேடம் கலெக்டர் நாங்க மனு கொடுத்துருவோம். சரிங்கம்மா. அப்போ
பத்திரத்தை வந்து அனுப்பிச்சு விட்டுட்டேன்னு சொல்லி துறையூர் ரிஜிஸ்டர் ஆபீஸ் வந்துருச்சு, நீங்க போய் வாங்கிக்கங்கன்னுட்டாங்க. சரிங்கம்மா. ஆனா நாங்க போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ் கேட்டப்ப பத்திரம் வரல அப்படின்னு சொன்னதான் கலெக்டர் திருப்பி போன் பண்ணி கேட்டாங்க, அனுப்பிச்சுட்டேன் வரலையான்னு. இவங்க அந்த எழுதியிருப்போம் இல்லைங்களா அந்த நகல், சொல்லுங்கம்மா, அதை வந்து எங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு விற்கவும் வாங்கவும் உரிமை இருக்கு அப்படின்னு அதுல எல்லாமே இது பண்ணி கொடுத்து அப்பயே கேட்டேன். அந்த பத்திரம் வந்து எங்களுக்கு பட்டா மாறி இருக்கா இல்ல வேற யாரும் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொன்னாங்க இன்னும் எதுவுமே மாறல, அவங்க பேர்லயே இருக்கு, நீங்க பட்டா மாத்திக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்பா இருக்கு. ஆனா நாங்க கேக்குறப்ப இவன் என்ன சொல்றாரு, பட்டம் வந்து வேறவங்க பேர்ல இருக்கு. சரிங்கம்மா, நீங்க அடுத்து என்ன பண்ணணுங்கிறதுக்கான வழிமுறைகள் நம்முடைய வழக்கறிஞர் சொல்லுவாங்க. அம்மா வணக்கம். சரி. அம்மா வணக்கம். சொல்லுங்க சார். இப்போ அந்த ஸ்டாம்ப் டியூட்டி அதிகமாகிடுச்சுன்னு உங்களுக்கு அந்த பத்திரம் தரல. ஆமாங்க சார். அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன்லாம் 1978 அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன்லாம் வந்து பண்ணியிருப்பாங்களே, பண்ணாங்களா? அது வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த பத்திரத்துக்கு வச்சிருக்கோம் இல்லைங்க, அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்றது வாடகை. ஆமா, அதை வாங்கிட்டு இருந்தாங்க, அந்த ரசீதுலாம் வச்சிருக்கோம். இல்லம்மா, அதுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டாம்ப் டியூட்டி கட்டிட்டீங்களா? அதெல்லாம் கட்டிட்டு திருப்பி இப்போ அனுப்பிச்சுட்டாங்க. ஆனா பத்திரம் மிஸ் ஆயிடுச்சு. பத்திரம் எப்படி மிஸ் ஆகும்? நீங்க மாவட்ட பதிவாளருக்கு, திருச்சி மாவட்ட பதிவாளருக்கு ஒரு புகாரை அனுப்புங்க. சரிங்க சார். மாநில பதிவாளர், மாவட்ட பதிவாளர், மாவட்ட பதிவாளர். ஆமா, இந்த மாதிரி வந்து நாங்க ஸ்டாம்ப் டியூட்டி. எப்போ நீங்க ஸ்டாம்ப் டியூட்டி கட்டினீங்க? ஸ்டாம்ப் 2000 சார். நீங்க எப்போ கட்டினீங்களோ அந்த பில்லோட வச்சு அவருக்கு நீங்க புகாரா கொடுங்க. சரிங்க சார். அந்த புகாரா கொடுத்தீங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா 30 நாளுக்குள்ள என்ன இருக்குதா இல்லையானது கண்டிப்பா இருக்காது, மிஸ் எல்லாம் ஆகாது. ஆனா எங்களுக்கு நகல் போட்டு கொடுத்தாங்க சார், ஆனா பட்டா மாற்ற முடியல அப்பா பேர்ல. இல்ல, நீங்க பட்டா வந்து தனிப்பட்ட முறையில தான் நீங்க விஓ கிட்ட அப்ளை பண்ணி தான் வாங்க முடியும். இல்ல அப்ளை அங்கதான் சார் போய் அப்ளை பண்ணதுக்கு அவங்க வாரிசுதாரெல்லாம் கூட்டிட்டு வாங்க. நாங்க ஆனா வாரிசு இல்ல. எந்த வாரிசாளர் வேணுமா? அவங்களோட அந்த எழுதி கொடுத்தோட வாரிசுதாரு. அதான் எழுதி கொடுத்துறாரு, அப்புறம் எதுக்கு வாரிசுதாரா இருக்கலாம்? அததான் இவங்க கேக்குறாங்க சார், யாரோ லேடி பேர்ல மாத்தி வச்சிருக்காங்க. அந்த ஒரு இது வந்து வயல் வந்து ராஜுன்ற பேரு, அப்பா பேரும் ராஜு. இங்க நான் இவர்கிட்ட கேட்டப்ப ரிஜிஸ்டர்ட்ட கேட்டப்ப அதெல்லாம் யார் பேர்லயும் இல்லாம அங்கேயும் ராஜு இருக்கு, இதுவும் ராஜு இருக்கு, நீங்க பட்டா மட்டும் மாத்திக்கங்கன்னு. ஓகே அம்மா, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இது பதிவாளருக்கு நீங்கள் புகார் அனுப்புங்க. சரிங்க சார். அனுப்புங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து அவர் மேலிடத்துல புகார் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக இவங்க இந்த ரிஜிஸ்டரை விசாரிப்பாங்க. நீங்கள் அந்த ஒரிஜினல் பத்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த விஓக்கு பத்திரம் பட்டா கேட்டிங்களே, ஆமாங்க சார். இந்த பட்டா வந்து நீங்கள் அவர் யார் பேரில் நீங்கள் ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் இருக்கு அவங்க பேரில் கொடுத்து தான் ஆகணும். சரிங்க சார். ஆமாம், அது வந்து உங்களை எதனா ஒரு லீகல் ஏரியா எதனா கேட்டாருன்னா தவறானது அது. சரிங்க சார். ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ சார். ஓகேங்கம்மா, நிகழ்ச்சி களத்தும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். சார், இப்போ மற்றொரு கேள்வி. இப்போ கோவில் நிலங்கள் சுற்றி ஆக்கிரமிப்பு எல்லாமே வந்து அகற்றிட்டு வராங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கிராம பகுதிகளில் வந்து சுற்றி இருக்கவங்க ஒரு சிலர் அந்த கோவிலை வந்து வழி நடத்திட்டு வருவாங்க, பூஜை செய்கிறது எல்லாமே. அப்படிங்கிறப்போ அவங்களோட சம்மதத்தோட பக்கத்தில் ஏதாவது கொட்டாய், மாட்டு கொட்டாய் அந்த மாதிரி போட்டு இடத்த ஆக்கிரமிப்புலாம் நிறைய இடத்துல நடக்குது. அதை வந்து காலி பண்ண என்னென்ன வழிமுறைகள் சார்? கோயில் நிலத்தையா? கோயில் நிலத்தில் சார் மனிதனுக்கு தான் சார் நிலம் தேவை. மனிதனுக்கு தான் நிலம் தேவை, கோயிலுக்கு நிலம் தேவை கிடையாது. நீ பொதுப்படியாக பார்த்தா இன்றைக்கி வாழ்கிறதுக்கு மனிதனுக்கு தான் எல்லாமே தேவை. ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய பேர் கோயிலுக்கு எழுதி வைக்கிறாங்க. அதை வந்து இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆக்கிரமிப்பு பண்ணி தான் இருக்காங்க. இதில் அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா யார் அதுக்கு வரி போடுறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வரி தான் போடணும், அதிகமான வரி போட்டு வசூல் பண்ணுறாங்க. அதை ஒரு வியாபாரம் ஆக்கிட்டாங்க. இந்த 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 கோயில் அந்த கோயிலுடைய டெவலப்மெண்ட் கூட பார்க்க மாட்டாங்க. அந்த குறைந்தபட்சம் அந்த கோயிலுடைய டெவலப்மெண்ட் கூட பார்க்க மாட்டாங்க. அது குறைந்தபட்சம் அந்த சுற்றியுள்ள கோயிலும் பார்க்க மாட்டாங்க. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணங்களெல்லாம் தனிநபர்கள் தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? நீங்கள் ஒரே ஒரு விஷயம், ஈரோட்டில் பூதலூர்ன்ற ஒரு கிராமம், பூதம்பாடின்னு சொல்லி ஒரு இதில் ஈரோடு மாவட்டம், அதில் என்னென்னா பவானி வட்டம். ஓகே. அதில் என்னென்னா ஒரு கோயில் இடம் இருக்குது. அந்த இடத்த என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 275 சர்வே நம்பரு. அதில் என்னென்னா ஒரு இதில் வந்து மொத்தம் அது 2 ஏக்கரா. அதில் என்ன பண்ணியிருக்காங்க, 1 ஏக்கர் சம்திங் வந்து பட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே சார். ஜியோ பாஸ் பண்ணி. அதில் பக்கத்தில் இன்னொரு 1 ஏக்கரா இருக்குது, அதுக்கு பட்டா கொடுக்கல.
அது கோயில் இடமாவே இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் ஜியோ பாஸ் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துக்கும் பாஸ் பண்ணியிருக்கான். ஒரு வீட்டில் கோயில் இடம், ஒரு வீட்டில் பட்டா, அப்படி அப்படி அப்படியே கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை ஒன்றாவது பிரித்து ஒரு பக்கம் கோயில் இடமும் ஒரு பக்கம் பட்டா. ஆமாம். அப்போ நீங்கள் நான் கேட்டேன்னா மொத்தம் ஒரே சர்வே நம்பர் சார், நீ மொத்தம் மாற்றினா எல்லாத்தையும் ஒன்றாவே மாற்றிருக்கீங்களே. ஆமாம் சார், இதுதான் இப்போ இது ஒரு பெரிய குளறுபடியாக இருக்குது சார். கோயில் இடத்த எடுக்கிறது இந்த இதெல்லாம் இருக்குல்ல சார், இவங்களே வரிக்கு தான் சார் விட்றாங்க. கவர்மெண்ட்டு அந்த கோயில் சார்ந்த இதுவங்களாம் அவங்களுக்கு வரி தான் விட்றாங்க, வரி வசூல் பண்ணுறாங்க, வரி கோயிலுக்கு வரி கட்டுறாங்கன்றனால வசூல் பண்ணுறாங்க. அதனால் வந்து இதில் தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய ஒரு 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 மிகப்பெரிய தொகை வருது கோயில் இதில் பார்த்தீங்கன்னா. அதே போல் அதே மாதிரி பராமரிக்கப்படாத கோயில் எவ்வளோ கிடக்கு, அந்த கோயிலெல்லாம் பராமரிக்கிறது யாரையும் கிடையாது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பேர் சொல்லுங்க. ஐயா வணக்கம், என் பேரு ராஜா கூப்பிடுறது நடராஜன். எந்த மாவட்டங்க ஐயா? தூத்துக்குடி மாவட்டங்கய்யா. என்ன புகாருங்க ஐயா? எனக்கு ஒரு இடம் இருக்கு, அதுல வீட்டு வச்சு கட்டிருக்காங்க பஞ்சாயத்துல இருந்து. என்னங்க ஐயா, புரியல. என் இடத்துல தண்ணி தொட்டி கட்டிக்காங்க, தண்ணி தொட்டி. சரிங்கய்யா, சரிங்கய்யா. அப்புறப்படுத்தின எனக்கு ஒரு இடம் தான், 3 பொண்ணு தான், ரொம்ப கஷ்டப்படுறேன். அதை இடத்த அந்த தண்ணி தொட்டி அப்புறப்படுத்தணும், யாருக்கு மனு கொடுக்கணும், எப்படி செய்யணும் ஐயாட்ட கேட்கணும். ஓகேங்க, உங்களுடைய புகாருக்கான ஐயா என்ன தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்த வட்டம் வருது? திருச்செந்தூர் வட்டம் சார். திருச்செந்தூர் வட்டம். அது நகராட்சியா ஊராட்சியா மாநகராட்சியா? நகராட்சியா, நகராட்சி. எந்த நகராட்சி? திருச்செந்தூர் நகராட்சி. திருச்செந்தூர் நகராட்சி. நீங்க இந்த கார்பரேஷன், அது கார்பரேஷன் தான் கட்டியிருக்கா? ஆமாய்யா, கார்பரேஷன் தான் கட்டியிருக்கு. நீங்க உங்ககிட்ட கையெழுத்து எதுவும் வாங்கல? இதுவுமே வாங்கல. நாங்க அப்போ நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பம்பாயில இருந்தேன். அப்ப சொல்லி கட்டிட்டாங்க. அந்த இடம் பட்டா இடமா? பட்டா இடமா அது? என் பேர்ல இருக்கு, என் பேர்ல என் வீட்டாளர் பட்டா இடமான்னு கேக்குறேன். ஆமா, பட்டா இடம் தான். பட்டா. சரி, ஓகே. நீங்க இந்த காப்பி வச்சிங்க, இடத்தோட டாக்குமெண்ட் பட்டா காப்பி ரெண்டுத்தையும் வச்சுட்டு சரி திருச்செந்தூரோட நகராட்சியோட கமிஷனர் சரி அவர்கிட்ட ஒரு புகாரா கொடுங்க. சரி, இந்த மாதிரி என்னோட இடத்த பட்டா இடத்துல நீங்க தண்ணி தொட்டி வச்சிருக்கீங்க, சரி இதை அப்புறப்படுத்தி கொடுங்க. சரி, இதை விட்டா எனக்கு வேற இடம் கிடையாது, வேற இடமும் கிடையாது. ஆமா அப்படின்னு சொல்லி கமிஷனருக்கும் மாவட்ட கலெக்டருக்கும் ஒரு புகாரா கொடுங்க. சரியா, அந்த புகார் மீது அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. சரியா, நன்றியா, நன்றி. ஓகேங்க, நிகழ்ச்சி கலந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள் சார். கோவில் நிலங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இப்போ ஒரே இடத்துல வந்து பக்கத்தில் இருக்கும், 2 பேர்த்தோட பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நிறைய வந்து குழப்பங்களை ஏற்படுது. அதுக்கு திரும்பி மக்கள் அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இது குறித்து விரிவாக சொல்லுங்கள் சார். அவங்க யாரை அணுகணும்? இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே பேரில் இருக்குன்னா நினைக்கிறேன், அது ஆதார் கார்டு இருக்குது, அவங்க அப்பா பேர் இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது. அதெல்லாம் இப்போ இன்றைக்கி அதுக்கு முன்னாடிலாம் ஏமாற்றிருந்தாங்க. இப்போ ஈஸி தான் அது. ஓகே, ஆதார் கார்டில் கைரேகை இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இது திட்டமிட்டு திருட்டுத்தனமாக பண்ணுறவங்க அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இன்றைக்கி வந்து ஆதார் கார்டு மற்ற இதுவெல்லாம் இருக்குது, அவங்க அப்பா பேர்லாம் இருக்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படாது. இப்போ அப்படி ஒரு சூழ்நிலை, குழப்பமான சூழ்நிலை இருந்துச்சுன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே, இப்போ இவரான உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இருந்தால் அது பெஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மக்கள் எல்லாமே வந்து அரசு அலுவலகங்களுக்கு போகிறதுக்கான ஒரு பயமான சூழ்நிலை தான் இருக்குது. முன்னெல்லாம் வந்து திட்டுவாங்க, அதோட தான் பார்த்துருக்கோம். இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிராம லெவலில் வந்து புகார் கொடுக்க போகிறவங்களை வந்து தொடர்ந்து அவங்களுடைய வேதனை அது, அவங்க வந்து புகாருக்கான தீர்வு கிடைக்கலன்னு அப்போ திரும்ப போகிறப்ப வந்து அவங்கள தகாத வார்த்தைகளை பேசுறது, அவங்கள தாக்கறலாம் சமூக வலைத்தளங்களை வந்து அதிகமாக பரவிட்டுருக்கு. அப்படி அவங்க வந்து தானாக முன் வந்து வழக்கு தொடக்கணும்னா என்ன வழிமுறைகள் சார்? ஒரு அதிகாரி சரியாக வேலை செய்யலைன்னா ஒரு மாவட்டத்துக்குள்ளே சொல்கிறேன், ஒரு விஓ சார் அழைப்பாளர் வந்திருக்காங்க, பேசிட்டு தொடர்ந்து பேசலாம் சார். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்கய்யா. சார் வணக்கம் சார், தங்கராஜ் என் பேரு. எந்த மாவட்டங்கய்யா? தென்காசி மாவட்டம். என்ன புகாருங்கய்யா? இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட அம்மாக்குள்ளது. சரிங்கய்யா. எங்க பாட்டி சொல்லுங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்ப டாக்குமெண்ட் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த இடத்த வந்து எங்க பாட்டி இறக்கிறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. சரிங்க. இறந்ததுக்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. சரிங்கய்யா. ஆமா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லாம் பட்டாலாம் வாங்கி இருக்கிறாங்க. ஏன்னா எங்க பாட்டிக்கு வந்து அந்த இடத்துக்குள்ள டாக்குமெண்ட் எதுவுமே கிடையாது. சரிங்கய்யா. இது என்ன பண்ணலாம்?
ஓகே, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய வழக்கறிஞர் வழங்குவார். ஐயா வணக்கம். ம், ம். வணக்கம் சார். யார் அந்த டாக்குமெண்ட் பண்ணிருக்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க? அது பாத்தீங்கன்னா அங்க ஒரு கொஞ்சம் பெரிய ஆளு காலேஜ் மாதிரி வச்சிருக்காங்க ம் ம் அவங்க. அதாவது அந்த சொந்தக்காரங்க தான், எங்க அம்மாவோட சொந்தக்காரங்க தான் அவங்க ஏமாத்தி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பேரை மாற்றி. ம் ம். சரி ஓகே. இப்போ நீங்கள் பாட்டிக்கு நீங்கள் என்ன வேணும்? பாட்டிக்கு வந்து நான் வந்து பேரன். அந்த லீகில் எல்லாம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, எல்லாமே இருக்குது. சரி ஓகே. எங்க அது எந்த எங்க எந்த அம்மாவோட அம்மாவுக்கு வந்து அவங்க கிளியரா வந்து பேர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. தென்காசியில் எந்த தாலுக்கா வருது அது? தென்காசி வந்து இது நம்ம சங்கரன் கோயில். சரி ஓகே. சங்கரன் கோயிலா? நீங்கள் சார் ஒன்றும் இல்லை, நீங்கள் தென்காசி மாவட்டத்தில் ஆமா, நீங்கள் எஸ்பி கிட்டே புகாரை கொடுங்க. எஸ்பி கிட்டே சார்? ஆமாம் ஆமாம். இதில் வந்து என்னென்னா சிசிபின்னு ஒரு பிரிவு இருக்கும், சரிங்க சார். மத்திய குற்றப்பிரிவுன்னு இருக்கும். அதில் வந்து போலியாக வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க, அதனால வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை கொடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 96ல பண்ணிருக்காங்க சார். அது பரவாயில்ல, எப்போ பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. எனக்கு எங்க இப்போதான் பாட்டி இறந்தது வந்து பாத்தீங்கன்னா 86 அந்த மாதிரி. அதுக்கு தான் வந்து ஃபேக்கான டாக்குமெண்ட்னு சொல்கிறோம் அதை. ஆமா ஆமா ஆமா. சரியா? நீங்கள் போயிட்டு புகாரா கொடுங்க. விசாரணை அடிப்படையில் அந்த ஃபேக்காக டாக்குமெண்ட் தயார் பண்ணுங்க. எல்லாருக்குமே எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. சரிங்க சார். ஆமாம், சரிங்க சார். ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லை உங்களை கூப்பிட்டு செட்டில்மெண்ட் பேசுவாங்க. அப்படிங்களா? ஆமாம். சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். ஓகே ஓகே. ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சி கலத்தமை நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். சார், நம்ம வந்து இப்போ மனுக்கள் கொடுக்க போது நடக்கிற சம்பவங்களை பத்தி இப்போ என்னன்னா ஒரு மாவட்டத்தில் இருக்காங்க வச்சுங்க, ஒரு மாவட்டத்தில் வேலை செய்கிறாங்கல்ல, எல்லாருடைய அரசு ஊழியருடைய தலைவர் யாருன்னா மாவட்ட கலெக்டர், மாவட்ட ஆட்சி. ஆமாம், அவர் தான் அவங்க எல்லாருக்கும் தலைவர். விஓலேருந்து ஆர்ஐலேருந்து எல்லாருமே, எந்த கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கும் அவர் தான் தலைவர். அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் ஒரு புகாரை கொடுத்து நடவடிக்கை எடுக்கலாம். முதல்ல நீங்கள் கொடுக்க வேண்டிய புகார் யாருக்கு இல்லைன்னா கலெக்டர் கிட்ட தான், அவர்கிட்ட தான் நம்ம புகாராக கொடுக்கணும். அப்படி இல்லை நீங்கள் அதை தாண்டி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே அவர் புகாராக நீங்கள் கொடுக்குற புகார் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட்டாகவே ஃபைல் பண்ணலாம். இந்த நான் கொடுத்த புகார் மீது எந்த நடவடிக்கை எடுக்கலை, இந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்கள் உத்தரவு போடுங்க. இந்த தாசில்தார் வந்து வேலை செய்யலை, நான் பட்டாவுக்காக கொடுத்தேன், இந்த பட்டாவை கொடுக்காம ஒரு அலைகழிக்கிறாரு, ஏறக்குறைய 120 நாள் ஆயிடுச்சு, 140 நாள் ஆயிடுச்சு, கொடுக்கல, என் மனு மீது எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா ஹைகோர்ட்டே வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குது ரிட்டில். இந்த 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 4 வாரத்தில் முடிச்சு கொடு, 8 வாரத்தில் முடிச்சு கொடுன்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுக்குது. இப்போ அது மட்டும் இல்லை, தமிழக அரசு 30 நாளுக்குள்ளே நான் ஒரு மனு கொடுத்தாங்கன்னா விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆமாம், அந்த ஜிஓ பாஸ் பண்ண அந்த ஜிஓ அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றமாக ஒரு இது ஒன்று கொடுக்குது. இந்த ஜிஓவை ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு கேட்குது. அதனால் வந்து நம்ம நீதிமன்றத்துக்கு வரலாம், மாவட்ட ஆட்சியர்கள் அணுகலாம், அதனால் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். சரிங்க சார். சரி, மணி கங்காதரன் சார், இப்போது பொதுமக்களுக்கு மற்றொரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மின் இணைப்பு வேணும்னு சொல்லிட்டு மின் அலுவலகத்தில் வந்து கோரிக்கை மனுவாக கொடுக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப காலதாமதம் ஆகுது. இதன் மூலிமா அவங்க மன உளைச்சல் ஆகுறாங்க. ஏன்னா ஒரு வீடு கட்டுறதோ இருக்கட்டும், இல்லை பழைய வீடுகளுக்கும் சில பிரச்சனையினால் பாகப்பிரிவினை இருக்கும். அப்போ இன்னொரு பகுதிக்கு புதுசாக வந்து மின் இணைப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதற்காக போய் வந்து மனு கொடுக்குறாங்க. ஆனால் அது உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் நிறைய இடத்துல வந்து காலம் தாழ்த்திட்டே போகிறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க வீட்டில் வந்து ஒரு குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை நோயாளிகள் இருப்பாங்க, இதன் மூலிமா அதிக அளவு பாதிப்பு ஏற்படுவாங்க. அந்த மாதிரி பாதிப்புக்கு ஆளாகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழக்கு தொடுக்க முடியுங்களா? சீக்கிரமாக வந்து மின் இணைப்பு கொடுக்கணும், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்? இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு வாரத்திலே இப்போலாம் இது பண்ணிட்டாங்க. அது பேமெண்ட்டு 4500 ஏற கட்டினா ஒரு வாரத்திலே கொடுத்துடணும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அவங்க தரலைன்னா அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் வச்சு நம்ம கொடுத்த மனுவின் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்குல்ல, அந்த ஒரு 15-20 நாள் கழித்து அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஹைகோர்ட்டுக்கு போகலாம். ஓகே சார். ஹைகோர்ட்லேயே போட்டு ரிட்டாவை போட்டு இது மாதிரி ஏன் கொடுக்கலன்னு கோர்ட்டு மூலியமாக கேட்கலாம். கோர்ட்டுக்குள்ளே டைரெக்ஷன் வாங்கி உடனே கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அந்த மாதிரி வழக்குகள்லாம் நிறைய இருக்குது. அதனால் வந்து நீதிமன்றத்தை எப்படி ஒன்றும் அணுகலாம். நம்மளுடைய தனிப்பட்ட முறையில் உரிமைகள் பாதிக்கப்பட்டால், அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் என்ன வேணால் பண்ணலாம். அதற்கு வழிமுறைகள் என்ன சார்? இப்போ தனிப்பட்ட முறையில் வந்து ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவர் வழக்கு தொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன வழி? ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்பணும் முதல்ல. இப்போ நான் ஈபிக்கு நம்ம கரண்ட்டு நான் அனுப்புகிறேன்னா ஏஇக்கு ஜேஇக்கெலாம் நான் வந்து முதல்ல வந்து ஒரு என்னுடைய வீட்டு டாக்குமெண்ட்டு என்னென்ன, இந்த எப்போ வீடு கட்ட போகிறேன், அந்த பிளானிங் அப்ரூவ்டு எல்லாமே கரண்ட்டு வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணி அட்டாச் பண்ணி அனுப்பிச்சோம்னா
ஏறக்குறைய அவங்க வந்து பணம் அதுக்கான கட்டணம் பில்லு வசதி அந்த டிடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். அதை வச்சுட்டு ஏறக்குறைய வந்து ஒரு 10 நாள் 15 நாள் கேஸ் ஆகுது, அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டாருன்னா நம்ம ஸ்டேட்டாகவே நீதிமன்றத்தை நம்ம ரிட்டாகவே தாக்கல் பண்ணலாம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜி மாரியேஸ்வரிங்க. எந்த மாவட்டங்கம்மா? நாமக்கல் மாவட்டங்க. என்ன புகாருங்கம்மா? இது அறநிலையத்திலிருந்து கேஸ் போட்டுக்கிறாங்க, கோவிலுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி போட்டுங்க. ஒரு 100 குடும்பத்து மேல இப்ப கேஸ் போட்டுருக்காங்க சார். சரிங்கம்மா. அதை பத்தி கேட்கணுங்க சார். ஓகேங்கம்மா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய வழக்கறிஞர் வழங்குவார். சரிங்க சார். ஆமாம் சொல்லுங்கம்மா. சார் வணக்கங்க சார். வணக்கம்மா. நாங்க இங்க நாமக்கல் மாவட்டத்துல குமராபாளையங்கிற ஊர்ல இருக்கிறோங்க சார். சரிம்மா, என்ன வட்டம்மா, என்ன தாலுக்காம்மா அது? தாலுக்கானா திருச்செங்கோடு தாலுக்காங்க. சரிம்மா சொல்லுங்கம்மா. அதாங்க சார், நாங்க வந்து எங்க தாத்தா காலத்துல இருந்துங்க சார் ஒரு 100 வருஷமா ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்காங்க சார். கோயில் இடத்துலயே? கோயில் இடத்துலயேங்க சார். இப்ப வந்து கேஸ் போட்டிருக்காங்க சார். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி போட்டு இப்ப அறநிலையத்துல இருந்து கேஸ் போட்டிருக்காங்க சார். சரிம்மா. அப்ப இதுக்கு என்னங்க சார் செய்யறது? அது கோயில் இடமானதா நம்ம எதுவும் பண்ண முடியாதுமா. கோயில் இடமா, அதுக்கு தனிப்பட்ட முறையில் பட்டா எதனா வாங்கியிருக்காங்களா அங்கே யாருன்னா? சார் சில வீட்டுக்கு பட்டா இருக்குங்க சார். இப்ப நான் ஒரு 100 வீடு இருக்குன்னாங்க சார், அதுக்கு 10-20 வீட்டுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க சார். அது எப்பயா வாங்கினதுங்க சார், அதெல்லாம் வாங்கியிருக்காங்க சார். சில வீட்டுக்கு வந்து பட்டா இல்லைங்க சார், இப்ப விட்டு பட்டா கொடுத்துருக்காங்க சார். அப்படி நீங்க அதை மேற்கோள் காட்டியே நம்ம பட்டா வாங்கலாம் சார். அதுதாங்க சார் வழிமுறை என்னன்னு தெரியாங்கதாங்க சார். நீங்க ஒண்ணும் இல்லை, நீங்க அந்த பட்டா வாங்கின காப்பிலாம் இருக்குல்ல, பக்கத்து வீட்டுல பட்டா இருக்குல்ல? ஆமாங்க சார். அந்த பட்டா காப்பிலாம் வச்சு பட்டா இல்லாதவங்க எல்லாமே இருக்கீங்களே? இருக்குங்க சார். அது ஒரே சர்வே நம்பர்ல வருதா, நிறைய சர்வே நம்பர் வருதா? சார் ஒரே சர்வே நம்பர் தான் சார் வருதுங்க சார். ஆமா, அந்த சர்வே நம்பர் அடிப்படையில் எங்களுக்கும் பட்டா வழங்க சொல்லி சரிங்க சார் கலெக்டருக்கு, சரிங்க மாவட்ட வருவாய் அலுவலருக்கு, தாசில்தாருக்கு, சரிங்க சார் 3 பேருக்கும் வந்து நீங்க ரெப்ரசன்டேட்டிவா நீங்க கடிதம் அனுப்புங்க. சரிங்க சார். ஒரு 30-40 நாள் கழிச்சு ஒரு கவனத்துக்கு ஈர்ப்பு ஒரு கூட்டம் மாதிரி வைங்க உங்க ஏரியாவிலே. சரிங்க சார். வைங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதன் பிறகு மீண்டும் புகார் பற்றி தொடர்பு கொள்ளுங்க. சரிங்க சார். ஓகேங்க சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஓகேங்கம்மா, நிகழ்ச்சி கடத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். சார், இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்தோம். இன்னொன்று நீர்நிலை ஆக்கிரமிப்பு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசினர் தோட்டம் தாண்டி வந்து ஒரு பாலம் இருக்கும், அதாவது பல்லவன் சாலைக்கு போகிற வழியில். அங்கே ஒரு ஆறு ஓடுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கரை மேம்படுத்துகிற பேரில் அகலப்படுத்தி அதோட அகலத்தை ரொம்ப சுருக்கிட்டாங்க. இதன் மூலிமா நிறைய இடத்துல ஆக்கிரமிப்பு நடக்குது. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காம்பவுண்ட் சுவர் எழுப்புறாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அங்கே வீடு கட்டுறது, அதாவது நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் நீர்நிலைகள் ஆதாரம் முக்கியம் அப்படின்ட்டு அரசு நிறைய அறிவிப்புகளை வெளியிட்டு திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க. அப்படிங்கிறப்ப இதில் வந்து மக்கள் அன்றாடம் ஏதோ ஒரு வகையில், ஏன்னா இது மாநிலத்தோட தலைநகர், அமைச்சரோ இல்லை யாரோ வேணாலும் அந்த பக்கம் போவாங்க. அப்போ என்ன இவ்வளோ தூரத்துக்கு வந்து அகலப்படுத்திருக்காங்க, நீர்நிலையோட அகலம் குறையுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுங்களா சார்? அது தெரிய வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா அந்த அளவுக்கு விவரமாக இருக்கிறவங்க நம்ம பார்க்க முடியாது சார். ஆக்கிரமிப்புன்றது என்ன இன்றைக்கி திடீர்னு ஏற்பட்ட ஆக்கிரமிப்பு கிடையாது சார், அது பல காலமாக இருக்குது. இன்றைக்கி அடையார் ஓரமாக இருக்காங்களே, கூ ஓரமாக இருக்காங்களே, கொட்டா போட்டு இருக்காங்களே, அவங்க பெரிய பெரிய மெயின் ரோட்லாம் குடிசை ஓரமாக இருக்காங்களே, அவங்களாம் நீங்கள் குடிசை அவங்க வந்து ரோட்டில் இருக்கான்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அவங்க இடம் தான், எதிர்க்கிற இடம்லாம் அவங்க இடம் தான் ஒரு காலத்தில். ஓகே சார். அவங்க அதன பிறகு அதில் விவசாயம் பண்ணி கூலிகளாக விவசாயம் பண்ணாங்க. அந்த இடத்த விற்றுட்டு அவனுக்கே கூலியாக வேலை செஞ்சாங்க. அதன பிறகு இப்போ ரோட்டில் நிற்கிறாங்க. நீங்கள் அந்த இதுவெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அவங்க தான் அதுக்கு ஓனராக இருந்திருப்பாங்க. இந்த ரோட்டில் அந்த குடிசை போட்டுருக்காங்களே ஆத்தோரம்லாம், அவங்களாம் ஒரு காலத்தில் விவசாய கூலிகளாக இருந்தவங்க. சரிங்க சார். சரி. அப்போ அது களத்தம்போடு புறம்போக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு களத்தம்போடுன்னு சொல்லுவாங்க. அதில் வீடு கட்டின்னு வாழ்வாங்க. அப்போ அப்படி வாழ்ந்தவங்க தான் அவங்க வந்து ஆக்கிரமிப்பாளர்னு சொல்கிறது சில பேர் இருக்கலாம். அதில் மெயினான ஆளுங்க கிட்டத்தட்ட இப்போது நம்மளே பார்த்துருக்கோம். இத்தனை வருஷத்தில் இப்போ கடந்த ஒரு 3 வருடமாக பார்த்தீங்கன்னா கோவில் இடங்களை மீட்புன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அதே இடத்துல தான் அரசு அதிகாரிகள் தான் வந்து அந்த இடத்துக்கு பட்டா போட்டு கொடுக்கறது, மின் இணைப்பு எல்லாமே அவங்க தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அரசை வந்து இது ஆக்கிரமிப்பு நிலம் இடிக்கணுங்கிறது இது எந்த வகையில் நியாயம் சார்? தவறு சார். அது நானே கேட்குறேன், இவ்வளோ நாள் என்ன கோமாளை இருந்தேன், அதுதான் நானும் கேட்குறேன். இத்தனை நாளையில் கோமாளை இருந்தேன், திடீர்னு இப்போ அவங்களுக்கு வீட்டு இடிக்கிறேன். அப்போ அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஆக்கிரமிப்பு இடிக்கிறதுக்கு பதிலாக யார் பட்டா கொடுத்தாங்களோ அவங்க மேலே தானே சார் ஃபர்ஸ்ட். சரி, ஓகே சார், நீங்கள் பட்டா கொடுக்காத போங்க, இருக்கிறான்ல அதுக்கு ஒரு இப்போ நான் இந்த 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 இதுக்கு ஒரு அமௌண்ட்டு பண்ணுங்க. அமௌண்ட் கொடுத்து அவங்களே கொடுத்துருங்க. அந்த இடத்த ஒரு கம்மியான விலைக்கு கொடுங்க. அந்த இடத்த அவங்களே கொடுத்துரு. நீ என்ன இடிக்கிறது, நான் பெரிய ஷோவாக காட்டுற புல்டோசர் வச்சு இடிக்கிறது,
இது என்ன மற்ற இதெல்லாம் நீங்கள் குறை சரி, அது சொல்றீங்க. இடிக்கிறதும் நியாயமா இருக்கட்டும் சார். அப்போ அந்த பட்டா கொடுத்த அரசு அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும், பணியிடை நீக்கம் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்திருக்கணும். கண்டிப்பாக பண்ணணும் சார். சார் நான் கேட்குறேன், நீங்கள் கொடுத்த பட்டா தான் இங்கே அனகாபுத்தூரில் ஏறக்குறைய பல வீடுகள் இடிக்கப்பட்டது. அந்த ஏரியாவில் எல்லாருக்கும் பட்டா கொடுத்துருக்கீங்க. ஏறக்குறைய அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1500 to 2000 வீடுகள் இருக்குது. தர்கா கோயில் எல்லாமே இருக்குது. நீங்கள் போய் திடீர்னு அவன் 80-90 வருஷமாக வாழ்கிறான் அந்த இடத்துல. அது எப்படி நீ ஆக்குப்பைன்னு சொல்லுவேன்? ஏன்னா இப்போ கடந்த அழைப்பாளர் கூட எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அங்கே தான் இருக்குங்கிறப்போ அப்போ எத்தனை அதிகாரிகள் இங்கே அப்போ என்னன்னா இருப்பாங்க, நீங்கள் சார் இங்கே ஆக்குப்பைடாக இருந்தாலே நீங்கள் அதில் ஒரு முக்கியமான ஓனர்ஷிப் மாதிரி தான் வந்து நம்ம சிபிசியில் சொல்லுது. சிவில் ப்ரொசீஜர் கோர்ட்டில் நீங்கள் இருந்தாலே அது பொசிஷனில் இருந்தாலே ஒரு முக்கியமான வேல்யூ பாயிண்ட் அது. இப்போ நீதிமன்றமே துணிஞ்சு கேள்வியை கேட்குறாங்க. என்னன்னா இப்போ வந்து சாமானியன்கள்னா ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க, இதே வந்து உயர்ந்த பதவியில் இருந்தால் இதே நடவடிக்கை வந்து அவங்களுக்கு போகுமான்னுலாம் கேள்வி அது முடியாது, எடுக்க முடியாது. தொடர்ந்து பேசலாம் சார். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார்பேட் நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்க. முருகன். எந்த மாவட்டங்க ஐயா? கோயில் தூத்துக்குடி மாவட்டம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன புகார்? வேற ஒண்ணும் இல்ல சார். நான் ஒரு சர்க்கார் இடத்த தெரியாம விலைக்கு வாங்கிட்டேன் சார். அது அசைன்மெண்ட் லேண்ட். அது சர்க்காரிடம் தெரிஞ்சுதான் நீங்க விலைக்கு வாங்குனீங்களா? இல்ல சார், நான் அப்போ வந்து அன்எம்ப்ளாய்டு இருந்தேன். ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப், இது சாதாரண ஒரு ஆசிரியரா போனேன். அந்த இடத்த விலைக்கு வாங்கிட்டேன் சார். சரிங்க ஐயா. ஆனா அந்த இடம் வந்து பட்டா இடம் சார். சர்க்கார் புறம்போக்குல இருந்து அசைன்மெண்ட் லேண்ட்னு கொடுத்துருக்காங்க. நீங்க இடம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடம் யார் பேர்ல இருக்கு எதுவுமே நீங்க பாக்கலீங்களா? பார்த்தேன் சார். கிருஷ்ணன் மகன் வீரன்மான் கிருஷ்ணன் என்ற அவர்கிட்ட இருந்து வாங்கினேன் சார். சரிங்க, அவங்களுடைய புகார் என்ன இப்போ? சார் வணக்கம் சார். சொல்லுங்க ஐயா, கேட்டுட்டு தான் இருக்கோம். அதனால அந்த இடம் வந்து சார் இப்போ வந்து பட்டா கேட்க பட்டா கொடுக்க மாட்டேங்காங்க. சரிங்க ஐயா, உங்க புகாருக்கான தீர்வுக்கான வழியை நம்மளோட வழக்கறிஞர் வழங்குவார். ஐயா வணக்கம். வணக்கம்யா. நான் இந்த ஒரு இடத்துல அது சர்க்கார்ல இருந்து 79 எம்ஜிஆர் பேர்ல அசைன்மெண்ட் லேண்ட வந்து எட்மண்ட் ஐயா கொடுத்துருக்காரு, மினிஸ்டர் எட்மண்ட் ஐயா. நான் அப்போ வந்து அன்எம்ப்ளாய்டு இருந்தேன், கூலி வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஐயா. சரி. அப்பா எல்லாம் வந்து வெளியில இருந்து வந்தவங்க, சிலோன் மலேசியால இருந்து வந்தவங்க. அவங்க ஓகே ஒரு புறம்போக்கடா எனக்கு விலைக்கு குறையா கிடைச்சுன்னு வாங்கிவிட்டா சார். ஆனா அது சர்க்கார் புறம்போக்குன்னு தெரியாது. அவர் வந்து பட்டா வச்சிருந்தாரு. இப்போ உங்களுக்கு என்ன தீர்வு வேணும்னு சொல்லுங்க. என்ன சார்? உங்களுக்கு என்ன தீர்வு வேணுங்கிறத சொல்லுங்க. பட்டா கிடைக்கல சார். பட்டா கேட்டா கொடுக்கவே மாட்டாங்க. 60 வருஷமா அதுலயே உட்காந்துட்டு இருக்கோம். சரி, இந்த யாருக்குன்னா இது என்னன்னா சர்க்கார் இந்த இடத்துல சர்க்கார் இடத்துல யார் கொடுக்கவே மாட்டாங்க. அதுக்கு அதே இடத்துல யாருக்குன்னா பட்டா கொடுத்துருக்காங்களா அதே சர்வே நம்பர்ல? அதே 590/5 பட்டா நிறைய இருக்கு சார். எங்கிட்ட பக்கத்துல எல்லாம் கொடுத்துருக்காங்க சார். சரி ஓகே, நீங்க அதை கோட் பண்ணி கலெக்டருக்கு ஒரு மனுவா கொடுங்க. கலெக்டர் கொடுத்துட்டு சிஎம் ப்ரோக்ராம் ஒன்று போட்டாங்கல்ல சார், முதல் திட்டத்திலையா? அதுல எல்லாம் கொடுத்துட்டேன். வட்ட மனு கொடுப்பேன், தெனா மனு கொடுப்பேன். ஓகே, நீங்க அப்படி பக்கத்துல இருக்கவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க வந்து அதை கோட்பாடு பண்ணி நீங்க ஒரு புதுசா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்துட்டு சரி சார் நீங்க நீதிமன்றத்தையும் அணுகலாம். நீதிமன்றத்தில் போடலாமா? சரி சார். நீதிமன்றத்தை அணுகுனா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏன் கொடுக்கலன்ற ஒரு கேள்வி வரும். சரி சார். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த தாசில்தார் ஒரு பதில் சொல்லுவாரு. சரி சார். ரைட் சார். ஓகே ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள் சார். நம்ம அழைப்பாருக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், அதாவது சாமானிய மக்கள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கை, இதை பணக்காரர்கள் போன்றவர்கள், பணபலம் உள்ளவர்கள், அரசியல் பலம் உள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வச்சுருக்காங்க சமீபத்தில் நீதிபதி. அதே மாதிரி தான் வந்து இப்போ சாதாரண ஒரு ஆள்லாம் வந்து அவங்கள கூப்பிட்டு போயிட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நடக்குது. பட் ஆனால் இதே பணம் படத்தை தான் அவங்கள வந்து என்ன சொல்கிறது, காவல் நிலையத்துக்கு வர வைக்கிறதுக்கு கூட ஒரு அச்சமான சூழ்நிலை கூட பார்க்குறது நிறைய பார்த்துட்ருக்கோம் நம்ம. சார் இன்றைக்கி பொறுத்தவரையும் சார் இன்னைக்கு வந்து பேசுறதெல்லாம் புரட்சியெல்லாம் பேசுவாங்க எல்லாருமே. ஆனால் செயலில் பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய கோழையாக தான் இருப்பாங்க. நான் கேட்குறேன், ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னாடி பேசின பேச்செல்லாம் பார்த்தோம், ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யாருமே வந்து யாருக்கும் நீங்கள் சாப்பாடு போடுங்க, இது உங்ககிட்ட காசு கொடுங்க அப்படின்லாம் யாரும் கேட்குறதில்ல. என்ன இருக்காங்க? ஆமாம், என்ன ஃபண்டமெண்டலாக என்ன சுதந்திரமாக என்ன வாழ்கிறதுக்கு என்ன சுதந்திரமாக விட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் இந்த நாட்டில் ஒரு பிரஜையாக வாழ்கிறேன். நான் வந்து சுதந்திரம் பெற்ற இந்த நாட்டில் நான் ஒரு பிரஜையாக வாழ்கிறேன். இந்த நாட்டில் நான் சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லை. அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்கள்? நான் ஒருத்தர் மேலே நான் புகார் கொடுக்குறேன், அந்த புகாரை விசாரிக்கிறீங்க, விசாரித்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அது சட்டம். ஆனால் நான் ஒரு புகாரை கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து என் மேலே புகார் எவனோ ஒரு பொய்யான புகாரை கொடுத்துறான்றதுக்காக என்னை கூப்பிட்டு
பல நாள் ஒரு 2-3 நாள் வச்சு அடிக்கிறதுலாம் என்ன வித்தியாசம்? எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் அதுக்குன்னா நீங்கள் நான் இந்த நாட்டை விட்ட ஓட்டிட போகிறேன், அதுக்கு நான் இங்கே தான் இருக்க போகிறேன், ஒரு 10 நாள் கட்சி போட்டுருக்கலாம், விசாரிச்சு விட்டுருக்கலாம், திருப்பி கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம். அதுக்கு ஒரே நாளில் நீங்கள் வந்து ஒரே நாளில் அடித்து ஒரே நாளில் அவன் தான் பண்ணால் ஒத்துக்கன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் கேட்குறீங்கன்னா அது என்னன்னு ஒன்றும் புரியல. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட் நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்கள். என் பேர் இந்துமதிங்க சார். எந்த மாவட்டங்கம்மா? நான் வந்து இங்க சென்னையில இருக்கேங்க. எனக்கு வந்து ஆற்காடு மாவட்டம், அது பக்கத்துல இருக்கிற கிராமம். சரிங்கம்மா, என்ன புகார்? எங்க பூர்வீக நிலம் இருக்குதுங்க, எங்க அப்பா சைட்ல வர நிலம். அது எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அக்கா தங்கச்சிங்களுக்கு. அதுல பாகம் இருக்கு, 3 பேர் அக்கா தங்கச்சிங்க. சரிங்கம்மா. ஆனா அந்த நிலத்துக்கு வந்து எங்க பங்காளிங்க சைட்ல பட்டா மாறி போச்சு. பேர் வந்து பட்டாவோட பேரு அதுல போயிடுச்சு. நிலத்துல பத்திரம் பேர் எங்களுக்கு கிட்ட இருக்கு. சரிங்கம்மா, சொல்லுங்க. அது இப்ப மாத்தணும்னா எப்படிங்க மாத்த முடியும்? எவ்வளவு இடத்துல போய் இருக்கோம் நாங்க. ஓகேங்கம்மா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான விலையை நம்முடைய சட்ட ஆலோசனை. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஆற்காட்டில் வந்து அது ராணிப்பேட்டையில் வருதா இப்போ மாவட்டம்? அது ஆமாங்க, ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை மாவட்டம். நீங்கள் மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்ட நீங்கள் புகாராக கொடுங்க. இல்ல காட்பாடி சேர்ந்துதான் வரும்னு நினைக்கிறேங்க. இல்லை இப்போ ராணிப்பேட்டை பிடிச்சிட்டாங்கம்மா, ராணிப்பேட்டை தான் வரும். ராணிப்பேட்டை தான் வருங்களா? ஆமாம், மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்ட உங்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கீங்களே, ஆமாங்க, அந்த டாக்குமெண்ட்டை வச்சு இப்போ யார் பேரில் மாறி இருக்கோ அந்த ஜெராக்ஸை வச்சு நீங்கள் புகாராக எழுதி கொடுங்க. அதெல்லாம் கூட பாத்துட்டாங்க சார். அவங்க வந்து என்ன சொல்றாங்க, எங்களுக்கு சொந்தக்கார் வந்து வெளிநாட்டுல இருக்காங்க, அவர் பேர்ல அந்த பட்டா இருக்குது, அவர் வந்து கையெழுத்து போட்டாதான் அது மாத்தி கொடுக்க முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் வெளிநாட்டுல இருந்து எப்ப வராரு எப்ப போறாருன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க ஒண்ணா பண்ணுங்கம்மா. நீங்க இப்போ உங்க டாக்குமெண்ட் கிளியரா இருக்கா? கிளியரா பத்திரம் எங்க பேர்ல இருக்கு, அது எங்க பூர்வீக எங்க அப்பாங்க பேர்ல இருக்கு, இப்பவுமே இருக்கு அந்த பத்திரம், ஒரிஜினல் பத்திரம் எங்ககிட்ட இருக்கு. இப்போ நீங்க வந்து அந்த பத்திரத்தெல்லாம் வச்சு நீங்க கொடுங்க. அது மாத்தி வந்து 70க்கு முன்னாடி பிரிச்சாங்க. சரி, அது ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட். அது ஆமா, ரீச் பண்ணதாங்க அப்போ. சரி, ஓகே. அது இருந்துச்சுன்னா நீங்க புகாரா கொடுங்க. அந்த புகாரை விசாரிக்கல நீங்க நீதிமன்றத்தை அணுகுங்க. நீதிமன்றம் தான் போக முடியுங்களா? வேற எதுவும் பண்ண முடியாதுங்களா? இல்ல, இப்போ நீங்க இத்தனை ஆண்டுகள் நீங்க விட்டுட்டீங்க. ஆமா, நீங்க விட்டுறீங்க. இப்போ நீங்க வந்து நீதிமன்றம் அவங்களை கேட்டாதான் உடனே அதை மாத்தி கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சும்மா நாளும் நீங்க கேட்டு இருந்தீங்க, இன்னைக்கு போ நாளைக்கு வான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுதான் சொல்றாங்க, ஆபீஸ்ல வந்து எங்கனால முடியாது, நீங்க அவர் வந்து கையெழுத்து போட்டாதான் ஆகும்ன்றாங்க. அவங்க வெளிநாட்டுல இருக்கவங்க எப்ப வராங்க எப்ப போறாங்கன்னு தெரியாது. இதனால நாங்க எங்கன்னா ஒரு 15 வருஷமா நாங்க இதுக்காக போராடின்னு இருக்கோங்க. நீங்க யாராவது ஒரு அட்வொகேட்டை பிடிச்சி நீதிமன்றத்தை அணுகுங்க. இது பத்திரம் எங்க பேர்ல இருந்தா இது ஓகே ஆகும் இல்லைங்களா? ஏமா, உங்களுக்கு பத்திரம் இருந்தாலே போதுமா? பத்திரம் இருந்தாலே அவங்க ஆட்டோமேட்டிக்கா பட்டா மாத்தி கொடுக்கறது அவங்க சட்டம். இப்போ என்ன சொல்றாங்க, பத்திரம் முக்கியம் கிடையாது, பட்டா தான் முக்கியம், அதனால இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ திருப்பியும் ஒரு ஏமா, நீங்க பத்திரம் இருந்தா இப்போ ஒரு இடம் வாங்குறேன்னு வச்சுங்க, பத்திரம் வந்த பிறகுதான் சேல் டீட் வந்த பிறகுதான் பட்டா மாத்த முடியும். அதுதான் கேக்குறேன். பட்டா மட்டும் எதிரா போட்டோம் அது செல்லுபடி ஆகுமா? அதுவும் 70க்கு முன்னாடி இருக்கிறதுக்கு வந்து பட்டாவே கிடையாது. அப்ப இருக்கிற காலகட்டம் பட்டா கிடையாது. அது எங்க அப்பாவுக்கும் அதிகமா தெரியாது. எங்களுக்கு படிச்சது அந்த இது எங்க அப்பாவுக்கு அது தெரியாது. அதனால அந்த பட்டா பத்தி கவனிக்காத விட இப்ப சொத்து பிரிக்கும் போதுதான் அதை பத்தி தெரியுது. இந்த ஒரு 10-15 வருஷமா நாங்க அதுக்காக ஒண்ணு இல்லம்மா, நிகழ்ச்சி முடிஞ்சு தொடர்பு கொள்றோமா உங்களை. சரிங்க சார். சரிங்க சார். ஓகேங்கம்மா, நிகழ்ச்சி கலந்தமை நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். சார், சமூக ஆர்வலருங்கிறவங்க அந்த இதில் இருக்கவங்க என்ன பண்ணணும், எப்போவுமே வந்து சமூக அக்கறையோடு இருக்கணும். அதாவது ஒரு சிலருக்காக மட்டுமே வந்து பேசுறது, ஒரு சிலருக்காக பேசாது. அதாவது இப்போது இந்த தமிழ்நாட்டில்னு பார்த்திங்கன்னா பலரால் அறியப்பட்ட முகங்கள், அவங்க வந்து ஒரு சம்பவம் நடக்கிறப்போ வந்து அது பெரிய குற்றமாக பேசுகிறதும், ஒரு சிலர் இருக்கப்போ பண்ணுறது வந்து அதுக்கு வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கிறது, இதெல்லாம் எந்த வகையில் ஒரு நியாயமாக இருக்கும்? தவறு தான் சார். நீங்கள் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் சின்னதாக தவறு நடந்தாலும் அதை ஊதி பெருசாக்குற சிலர் தொடர்ந்து கருத்து பதிவு பண்ணிட்டே வராங்க. ஆனால் ஒரு சில காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இருக்கிற இடமே தெரியலை, இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மிக தவறான மக்கள் மத்தியில் வந்து எழுந்திருக்கு. இப்போ நீங்கள் குறிப்பிட்டது எனக்கு நல்லா புரியுது எனக்கு. இப்போ அரசியல் எல்லாமே போயிடலாம். ஆமாம், இன்னைக்கு பார்க்கலாம். நான் கடந்த 4 ஆண்டுகளாக வந்து பார்க்கலாம், எவ்வளோ தவறுகள் நடந்தால் கூட போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசுனாங்க. இன்னைக்கு வாயை திறக்க மாட்டாங்க.
புரட்சியெல்லாம் அப்போ பேசணும். மக்களுக்கு எப்படி சார் நம்பிக்கை வரும்? இவங்க சொன்ன இந்த கருத்து வந்து உண்மையா இருக்கும், இவங்க உண்மைக்கு குரல் கொடுப்பாங்கன்னு எப்படி நம்புவாங்க அப்போ? அவங்க நம்ப மாட்டாங்க சார். மக்கள் நம்ப தயாரில்லை சார். சார் மக்கள் தெளிவாக இருக்காங்க சார். இன்றைக்கி வந்து இவங்க குரல் கொடுக்குறது, எதுக்கு குரல் கொடுக்குறாங்க, என்ன போராட்டம் பண்ணுறாங்க, என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் மக்கள் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இவ்வளவு வாட்ச் பண்ணியும் கரெக்டாக அந்த ஒரு நாளில் வந்து மொத்தமாக வந்து திரும்பி அதே தவிர தானே சார் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது சார். நீங்கள் கிட்டத்தட்ட 5 வருடங்கள் பார்க்குறாங்க. என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, ஓட்டுரிமை பெற்றது, ஓட்டு போகிறது சில பேர், ஓட்டு போடாதவன் எத்தனை பேர் இருக்கிறானே? ஓகே சார், தொடர்ந்து 30% பேர் ஓட்டே போட மாட்டாங்க. அவன் என்ன பண்ணுறது? வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம் சார், உங்கள் பெயர் சொல்லுங்கள். சார் ரங்கராஜுங்க. என்ன மாவட்டம்? கோவை மாவட்டமுங்க. என்ன புகாருங்கய்யா? சார் இந்த லோனுக்கு அப்ளை பண்ணணுங்க, மக்களோட முதல்வர்னு சொல்லிங்க. சரிங்க ஐயா. அதுக்கு அப்ளை போட்டு இப்போ லோன் வந்துருச்சுங்க. பேங்க்கில் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். முதல்ல தொழில் பண்ணிட்டு இருந்தால் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்க ஐயா, உங்கள் புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய வழக்கறிஞர் வழங்குவார். ஐயா வணக்கம். என்ன பேங்க் அது? கனரா பேங்க்குங்க சார். கனரா பேங்க்கு. ஆமாங்க. ஆமாம். என்ன பிரான்ச் அது? தெரியலைங்க சார். பாப்பம்பேட்டி பிரிவுங்க சார். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு பணம், உங்களுக்கு லோனு சாங்ஷன் ஆச்சுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? சார் லெட்டர் கொடுத்துருக்காங்க சார். சரி, லெட்டர் கொடுத்து அவர் பணம் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆமாங்க சார். இந்த சாமியான தொழிலுக்காக அப்ளிகேஷன் போட்டணுங்க சார். சாமியானம், இந்த பாத்திரா சாமியானம். எவ்வளோ அமௌண்ட் சார் அது? 3 லட்சம் ரூபாய்ங்க. 3 லட்சமா? சரி, ஓகே ஓகே சார். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து சரிங்க சார். நம்ம வந்து ரீஜனல் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். சரிங்க சார். அவர்கிட்ட புகாராக கொடுங்க. எங்கேங்க சார்? ரீஜனல் மேனேஜர் சொல்லிட்டு எங்கே வச்சு கொடுக்கணுங்க? ரீஜனல் மேனேஜர். சரிங்க. எங்கேங்க சார்? இது அவர் தமிழ்நாடு ரீஜனல் மேனேஜர் கொடுங்க. எங்கேங்க சார் போகணுமுங்க நான்? இல்லை நீங்கள் வீட்டில் இருந்த சரிங்க கனரா பேங்க் ரீஜனல் மேனேஜர்னு போட்டு. சரிங்க சார். அது ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் தான் இருக்குது. சரிங்க சார். சரிங்க சென்னைன்னு போட்டு உங்கள் பேரை போட்டு, ஃப்ரம் உங்கள் பேரை போட்டு, அவர் அட்ரஸ் போட்டு. சரிங்க சார். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஆஃபர் பண்ண 3 லட்ச ரூபா ஆஃபர் கொடுத்தாங்களே, ஆமாங்க சார். அந்த லெட்டரை வச்சு இது மாதிரி வந்து சாங்ஷன் ஆயிருக்கு, சரிங்க சார். இதை வந்து தர மாட்டாங்கன்னு சொல்லி இங்கே புகாராக கொடுங்க அவர்கிட்ட. சரிங்க சார். சரிங்க சார். நீங்கள் பதிவு தபாலே அனுப்புங்க. சரிங்க சார். அது எனக்கு தெரியாதுங்களா? யாருன்னா எழுதுவங்ககிட்ட கேளுங்க. சரிங்க சார். ஓகேங்க. நிகழ்ச்சி அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். சார் வந்து வாக்களிக்கிறதை பற்றி பேசியிருந்தீங்க. இப்போ நிறைய வேட்பாளருக்கு வந்து சுயேட்சை வேட்பாளராக இருக்கட்டும், இல்லை ஒரு சிலர் கட்சி சேர்ந்தவங்க, நான் அவங்க மேலே எந்த மிஸ்டேக்குமே இருக்காது, ஆனால் வந்து தேர்தலில் அவங்க நிற்பாங்க, அவங்க நான் மக்களுக்காக நல்லது செய்யணுங்கிற நோக்கத்துக்காக மட்டுமே வந்திருக்கேன்னு. ஆனால் ஒரு சிலர் வேட்பாளர்கள் வந்து அவங்க மேலே ஆல்ரெடி நிறைய வழக்குகள் இருக்கலாம், நிறைய குற்றங்கள், ஆனால் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு தானே ஓட் போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்போ மக்கள் அந்த ஒரு நாள் பண்ணுற தப்புனால அந்த 5 வருடங்கள் வந்து அவங்க தானே பாதிக்கப்படுறாங்க. சார், ஓட்டுரிமை என்பது என்னென்னா, நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, ஓட்டு எலெக்ஷன் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் அரசியல்வாதி நினைக்கிறீங்க. அது மட்டும் கிடையாது. ஓட்டுரிமை பெற்ற அனைவருமே அரசியல்வாதி தான். நான் ஓட்டுரிமை பெற்றிருக்கேன், நான் அரசியல்வாதி தான். நீங்கள் ஓட்டுரிமை பெற்றிருக்கேன், நீங்களும் அரசியல்வாதி தான். எல்லாருமே அரசியல்வாதி தான். இந்த அரசியல்வாதியில் என்னென்னா, நம்ம ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் நமக்கு உரிமை இருக்குன்னு நினைக்கிறோம். அது கிடையாது. நீங்க அப்படியே இருக்க ஒரு சூழ்நிலை இருக்கு. இல்ல, அது ஓட்டு போறதுக்கு மட்டும்தான் மக்கள் பயன்படுறாங்க. நீங்க அதை நீங்க புரிஞ்சிக்கல, நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க. வாக்காளர்கள் அதை புரிஞ்சிக்க மாட்டோம் நம்ம. ஏன்னா நம்ம நினைக்கிறோம், சரி இது ஓட்டு பெற்று நான் நினைக்கிறேன், நான் வந்து இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே நான் நினைக்கிறாங்க ஜனங்கள்லாம் ஓட்டு போட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? நம்ம ஓட்டு போடுறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. ஓட்டு பெற்று நம்ம தலைவர் ஆகிறதுக்கு, நம்ம முதலமைச்சர் ஆகிறதுக்கு, எம்எல்ஏ ஆகிறதுக்கு எதனா பவர் இருக்கா? அப்படி சாதாரண சூழ்நிலை உருவாக்க முடியுமா? ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி வந்து மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. ஏன்னா இப்போ காலங்காலமாக 40-50 ஆண்டுகளாக இருக்கிறவங்க நம்மளை ஏமாத்திட்டு போயிடறான். புதுசாக ஒருத்தன் வந்துக்கிறான் போல ஏமாத்துறதுக்கு. இப்போ சுயேட்சைன்னு கேட்டீங்களா? அப்படி ஒரு மனநிலை வருது. சுயேட்சை ஒருத்தன் வந்து நம்மளை ஏமாத்திடுவேன், இவன் எப்படி நம்புறது? ஏன்னா 2000-3000 வருஷமாக மக்கள் ஏமாந்து அடிமைப்பட்டிருக்காங்க. இந்த அடிமைப்பட்டிருக்க ஜனங்கள் ஒருத்தரை நம்புறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை அவனோட ஃப்ராடாக இருந்தால் என்ன பண்ணுறது? அவனா கொஞ்சம் இது பண்ணுறான், மொத்தத்தையும் திருடி முட்டானா? ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்கள். சார், என்னோட பேர் செல்வகுமார் சார். வேலூர் மாவட்டத்தில் கால் பண்ணுறேன். என்ன புகாருங்க ஐயா? சார், நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சம்பளம் இன்னும் தரல. மே மாதத்தோட ஃபோன் பண்ணி கேட்குறேன், இல்லை ஆஃபீஸ் ஆண்டையும் போகிறேன், இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டே இருக்காங்க. சரிங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அந்த தீர்வு என்ன கேட்கலான்னு சார். ஓகேங்க, உங்களுக்கான பதில் வந்து வழக்கறிஞர் வழங்க. ஐயா வணக்கம். எந்த கம்பெனி அது?
கம்பெனி சார், இது ஒரு ரெஸ்டாரண்ட் சார், கஃபேன்னு ஒருத்தர். இது வந்து வேலூர் மாவட்டத்துல ஒரு பெரிய அரசியல்வாதியோட பின்புலம் இருக்கும் சார். அவங்க சரி அவங்க கிட்ட எப்படின்னு தெரியல, கண்டிப்பா ஃபோன் பண்றேன்னு பண்ணாலும் இருங்க வெயிட் பண்ணுங்கன்றாங்க. எத்தனை மாசம் உங்களுக்கு சம்பளம் தரணும்? மே மாசம் கொடுக்க வேண்டியது ஜூன் 12, 13 சேலரி கொடுப்பாங்க சார். இன்னைக்கு இது வரைக்கும் தரல. நீங்க என்ன வேலை செஞ்சீங்க? நான் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். அதுல ஓகே. இப்போ நீங்க அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இருக்கா? வச்சிருக்கேன் சார், என்னோட அட்டெண்டன்ஸ் வச்சிருக்கேன். ஓகே. நீங்க வேலூர் மாவட்டத்தில் தொழிலாளர் நல வாரியம்னு ஒரு இது இருக்கும். சரிங்க சார். அதுல நீங்க புகார் கொடுங்க. சரிங்க சார். நீங்க புகார் கொடுத்து நீங்க அதுக்கு என்னன்னா நீங்க வேலை செஞ்சீங்கன்னா ப்ரூஃப் எல்லாம் கேட்பாங்க. சரிங்க சார். அந்த ப்ரூஃப் எல்லாம் வச்சு எப்போ நீங்க ஜாயினிங் லெட்டர் கொடுத்தாங்களா? ஆஃபர் லெட்டர்? இல்ல சார், அது எதுவுமே இல்லை சார். ஆஃபர் லெட்டர் கிடையாது, ஜாயினிங் லெட்டர் கிடையாது, யூனிஃபார்ம் இல்ல, எதுவுமே இல்ல. அட்டெண்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த அப்ப உங்களுக்கு எவிடன்ஸ் என்ன இருக்கு நீங்க அங்க வேலை செஞ்சீங்கன்னு? டெய்லி அட்டெண்டன்ஸ் ஒண்ணு போடுறோம் சார். குரூப்ல அட்டெண்டன்ஸ் இப்போ உள்ள வந்துட்டோம், வெளியே போயிட்டு அவங்க டெய்லி சேல் வந்து போடுறதுக்கு அந்த டீடைல்ஸ் அதெல்லாமே வந்து வாட்ஸ்அப்ல இருக்குது. சரி ஓகே. நீங்க அதை வச்சு நீங்க கொடுங்க. சரிங்க சார். அதை வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களை கூப்பிடுவாங்க. சரிங்க. கூப்பிட்டு விசாரிச்சு கண்டிப்பா உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. சரிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சிக்கு அழைத்தமை நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள் சார். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேங்கை வயல் போன்ற பிரச்சனைகள் இன்னும் மறையவே இல்லை. அப்படி இருக்க சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல்வாதிகளை, அரசு அதிகாரிகள் நம்ம வந்து நிறைய புகார் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் மக்களாகிய நாமளும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தவறுதலாக பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் வந்து நீர் தொட்டி வந்து கட்டியிருக்காங்க, அதில் முழுசாக வந்து பயன்பாட்டுக்கு வரல. அதில் வந்து மது அருந்திட்டு அதில் வந்து மலம் கழிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். இது எத்தகையான சூழல் சார்? சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஜாதின்றது மக்களோட மக்களாக பின்னி பிணைஞ்சிருக்கு. சரிங்களா? ஜாதியை ஒழிக்கலாம் முடியாது அவ்வளோ சீக்கிரம். அதுக்கு இன்னும் ஒரு 1000 வருஷம் ஆகும். நான் ஜாதியை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறதே ஒரு ஜாதி பார்க்குறதா. நான் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவேன்றது அது ஒரு ஃப்ராடான வார்த்தை. நான் இவங்க வீட்டில் தான் போவேன், அவங்க வீட்டில் சாப்பிடுன்றது அது ஒரு ஜாதியை தான். ஜாதியை பார்க்குறது தான் அதெல்லாம். சரி, ஜாதின்றது வந்து நான் கேட்குறேன், நீங்கள் வந்து உங்கள் ஜாதி என்னன்னா இருக்கட்டும், என் ஜாதி என்ன இருக்கட்டும், ஆனால் நம்ம 2 பேரும் சகோதரத்துவமாக வாழ்கிறோமா அதுதான் முக்கியம். அதனால் வந்து இன்றைக்கி வந்து சகோதரத்துவமே எல்லாமே குறைஞ்சிட்டே வருது. ஓகேங்களா? அப்போது ஜாதி வந்து ஏன் இன்றைக்கி ஜாதி ஒழிய மாட்டேதுன்னா படிப்படியாக படிக்கட்ட மாதிரி இருக்குது ஜாதி. நீங்கள் வந்து கட்டமைப்பு படிக்கட்டை ஒத்தனை வந்து டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கான். மேலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே ஒத்துருக்கான் அப்படி இருக்க சொல்ல அதனுடைய டேஸ்ட் வர சொல்ல அவனால் அதை விட்டு வெளியே வர முடியல. ஓகேவா? இப்போ நீங்கள் இதை அபலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ இதை அபலைஸ் பண்ணோம்னா நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் நீங்கள் மேலே வந்தீங்கன்னா மேலே இருக்கிறவங்க உங்ககிட்ட கை கட்டி வேலை செய்து ரெடியாக இருக்கான். சரி, எக்கனாமிக்கல் ரீதியாக நீ வளர்ச்சி அடையணும், அதுக்கான வேலை தேவைகளை உருவாக்கணும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஒழியும். ஜாதியை ஒழியணும்னா எக்கனாமிக்கல் ரீதியாக வளர்ந்தாதான், படிப்பு ரீதியாக வளர்ந்தாதான், நீ அரசு அதிகாரியாக போனாதான் நீ அதை ஒழிக்க முடியும். ஓகே சார். இல்லை மற்றபடி நீங்கள் வந்து அதை ஒழிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏழைகளாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்காங்கன்னா அது எப்படி ஒழிக்க முடியும்? ஜாதியை கரெக்ட் தான் சார். ஜாதியை ஒழிக்கவும் முடியாது. ஓகே சார், உங்களுடைய தகவலுக்கு நன்றி. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேர்களே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக வந்து நிலம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை மக்கள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அழகான தீர்வை வழங்கிய நம்முடைய வழக்கறிஞர் மணி ககதரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நன்றி சார். நேயர்களே, உங்கள் புகார்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் கடிதம் மூலமாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி புகார் பெட்டி, ராஜ் தொலைக்காட்சி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000 என்ற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை அனுப்பலாம். நேயர்களை மீண்டும் சந்திப்போம் மற்றொரு புகார் பெட்டி நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.